இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. இந்த சேனல்ல அறிவுறுத்தல்கள் அண்ட் எச்சரிக்கைகள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுபோன்று இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு மயக்கம் கலக்கம் காணப்போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மேஜர் கோள்கள்லாம் இவங்களுக்கு நெகட்டிவாக வேலை பார்க்குது. உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கோளும் பாதகாதிபதி சாரத்திலிருந்து சில பாதகங்களை பேராசையை தூண்டி எதிர்பாலினர் வகையில் சிக்கலை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இருக்கு. சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த கேது லக்னத்துல இருந்து கெடுப்பார். 7ல் ராகு இருக்கிறது இதெல்லாம் பேரை கெடுக்கிறது, தனம் எல்லாம் இந்த இண்டிவிஜுவலோட அந்த பர்சனாலிட்டியை கெடுத்து விட்டுற மாதிரியே வேலை பார்க்குது. கொஞ்சம் கொடுத்துவிட்டு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு 100 ரூபாயை பிடுங்க பார்ப்பேன். நல்ல தசாபத்தி இருந்தால் தப்பிச்சுக்கலாம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் விரயத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனம் கிடைக்கும் அது அப்படியே கெடுத்துருவீங்க. வயசு பசங்க முக்கியமாக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறவங்க இல்லை லவ் பண்ணக்கூடியவங்கலாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இந்த கொஞ்சோண்டு இருக்கிற பாசிட்டிவை வச்சுட்டு அவ்வளோ இருக்கிற நெகட்டிவாக உங்கள் கண்ணுக்கு தெரியாதபடி அறியாமையில் நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ 3ஆம் சுற்றாக இருந்தால் ஆயிலுக்கு கண்டம்லாம் கொடுக்கும். 2ஆம் சுற்றாக இருந்தால் ஓரளவு பொங்கு சனியாக நல்லபடியாக இருக்கும். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும். குரு பகவான் அந்த 5 மாதம் கொடுக்கறத மே மாதம் வரைக்கும் கொடுக்கறத மீதி 7 மாதத்துக்கு அவர் கொடுக்க மாட்டாருன்னு பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மயக்கம் கலக்கம் வர்றது கண்டிப்பாக கோச்சார ரீதியாக 20-25% நடக்கும். மீதி 75% உங்களுடைய தசாபுத்தி 3/4. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. வருகிற 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் அண்ட் எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் போடுவேன். இது பொதுவாக அந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் பழகியிருப்பாங்க. இந்த சேனலில் நானும் குறிப்பாக மற்ற ஜோதிடர்கள் போன்று ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு பாசிட்டிவாக எல்லா ராசிக்கும் போன இதில் இப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் நல்லா இருக்கும், இப்படி மாற்றி மாற்றி அந்த பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படி பேசுகிற மாதிரி தான் பலரும் பேசுகிறாங்க. அது என்னை பொறுத்த மட்டில் அந்தளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அந்த அன்புள்ளங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு தான் இந்த எச்சரிக்கை கொடுக்கறது தான் மையக்கருவா. ஏன்னா ஜென்ரலாக பேசுகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்களே. சார் நம்மளாவது இப்படி இருக்குது, இப்படி நெருக்கடி வரும், இந்த மாதிரி சூழல் வரும், இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி உணர்வுகள் வரும், அதில் நீங்கள் எப்படி ஈஸியாக கையாளணும், எப்படி மெடிடேட் பண்ணிவிட்டு சமநிலையில் நீங்கள் அதை எதிர்கொள்ளணும், நெகட்டிவை கூட அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குன்ட்டு தான் நான் என்னுடைய சேனலில் மேக்சிமம் அறிவுறுத்தல்கள் அண்டு எச்சரிக்கைகள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுபோன்று இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல பலன்கள் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி சில இதில் இப்போ நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 20-25% தான் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி தான் 75-80%. ஸோ அதனால் பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த தசாபுத்தி தான் இதாகும் அதிக, அதாவது 3/4 அதுதான், இது 1/4 தான் பலன்கள். ஸோ இது அதுக்காக தான் நான் என்ன சொல்லிடுவேன்னாக்கா, பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த மைய கருவை
எச்சரிக்கைக்குரிய அந்த இதை நான் விடமாட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாலும் அதில் என்ன மாதிரி நெகட்டிவ் வர வாய்ப்பு உண்டு, அதை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப அந்த மனநிலையில் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள், சூழல்கள், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவு கிடைச்சிரும். அதோட கையோட நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுங்கிற மெடிடேஷனை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது சூப்பராக இருக்கும். வெரி சிம்பிள் டெக்னிக் கொடுத்துருக்கேன் பக்தி யோகத்தில், ஜெப தியானம்னு. அதை முறையாக தெளிவாக காலம்புரை எந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, ப்ரஷ் பண்ணுவோம்ல, அதே போன்று ஒரு தியானத்தை மேற்கொண்டுட்டு தான் அந்த நாளை துவங்கணும். அப்படி பண்ணால் இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து அன்புள்ளங்களுக்கும், அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கும் ஒரு சூப்பராக ப்ராஸ்பரஸ் நியூ இயர்மாங்க. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் நிறைவேறும். இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, திருப்தியை கொடுக்குமோ, நிம்மதியை கொடுக்குமோ, அது அத்தனையும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் கிடைக்க இந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி என்னுடைய ஆசீர்வாதம் அண்டு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகும். இந்த வீடியோவோட தலைப்பு மயக்கம் கலக்கம் காணப்போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு இந்த மயக்கம் கலக்கம் காணப்போகும் ராசிகளில் முதல்ல வர்றது கடக லக்னம் அடு கடகராசி அன்புள்ளங்கள். ஏன் இவங்களுக்கு இது மாதிரி நெகட்டிவான அந்த அறிவுறுத்தல் அந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க, மேஜர் கோள்கள்லாம் இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக வேலை பார்க்குது. ராகு கேது பார்த்தீங்கன்னா 2-8க்கு வேலை பார்க்குது. அது அவ்வளவு நல்லதில்லை. கண்டங்கள், பிரச்சனைகள், முறிவு, பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி வருது. அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 5-9ல் உள்ள கோள்கள் கெடுக்காதும்பாங்க. இது ஆக்சுவலாக 9ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சா அது தவறு. ஏன்னா அது இயற்கை பாவி. 5-9ல் சுபர்கள் இருந்தால் தான் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும். அப்போ கெட்டவர்கள் இயற்கை பாவி இருந்தால் பெருசாக கெடுதல் நடக்காது, ஆனால் கெடுதல் நடக்கும், பெருசாக நடக்காது அப்படின்னு வரும். இவன் இயற்கை பாவி மட்டுமல்ல, உங்கள் லக்னம் கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு ஆகாதவன், 7-8 கூடையவன். மற்றவங்க சூழல் வழியாக, பார்ட்னர் வழியாக கண்டங்கள், முறிவு, பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடியவன். அவன் 9ல் வேலை பார்க்குறப்ப அப்படி ஒரு முறிவு, பிரிவு, சிக்கல்களை இல்லை மந்தத்தனத்தை அதோட விளைவுகள் தெரியாமல் செஞ்சு மாட்டிக்கிறது, இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த சனி பகவான் பண்ணுறார். அண்டு உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவானும் 12ஆம் இடத்துல விரைய குருவாக இருக்கிறார் புத்தாண்டு பிறக்கிறப்ப. அடுத்து 2/6/2026 அன்று அவர் லக்னத்துக்கு பிரவேசம் பண்ணுவார். தட் இஸ் உச்சமாவார். ஸோ 9 கூடையவன் உச்சமாகிறப்ப ப்ளஸ்ஸு. ஆனால் ஜென்மத்தில் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா அவன் 6 கூடையவனாகவும் வரான். அதனால் பகை, விரோதம், பிரச்சனைகள் இந்த இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு, ஓல்டு ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வியாதி அதெல்லாம் வரும். பயம், பகை, விரோதமா, வியாதியா, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறும். குரு எப்படி இருக்கார், இப்போ என்ன தசாபுத்தி இருக்குன்னு. ஸோ அந்த குருவும் சரியில்லை. இப்போ மேஜர் கோள்களான குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கோள்கள் மேஜர் கோள்கள். ஏன்னா ஏன் இதை மேஜர் கோள்கள்ங்கிறனாக்கா டிரான்சிஷனுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கும். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வருடத்திற்கு ஒரு முறை தான் ஒரு ராசியை கடப்பார். அதனால தான் பெரிய கோளுங்கிற, மேஜர் கோளுங்கிற. அடுத்து ராகு கேது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சென்று தான் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போவார். அதே சனி பகவான் எடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே லேட்டு 2.5 வருஷம் போவார். ஸோ இந்த மேஜர் கோள்கள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. அதனால தான் இந்த பலனை கொடுக்குறேன். மேலும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கோளும் பாதகாதிபதி சாரத்திலிருந்து
சில பாதகங்களை, பேராசையை தூண்டி எதிர்பாலினர் வகையில் சிக்கலை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கடக லக்னம் அண்ட் கடகராசி அன்புள்ளங்களுக்கு இருக்கு. அண்டு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. மெடிடேட் பண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவங்க, கடவுள் பக்தி அதிகமாக மேஜர் டைம் நான் மெடிடேட் பண்ணுவேன். இல்லை காலை மாலை மிடில் ஏஜ் பீப்புள்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஜ்டு பீப்புள்னால் 50-60 வயசுக்கு மேலேன்னா அவங்க பல மணி நேரம் மெடிடேட் பண்ணலாம். இதே ரிட்டையர்ட் பர்சன்னா நிறைய நேரம் மேக்ஸிமம் டைம் மெடிடேட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கலாம், சமநிலையில் மனசை வச்சுக்கலாம். வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் அப்படின்னாக்கா காலை மாலை இருவேளையும் மெடிடேட்லாம் பண்ணிங்கன்னாக்கா தப்பிச்சிடுவீங்க. இந்த மயக்கம் கலக்கம் வந்தாலும் கீழே உளுந்து கிடக்கிறது, தன் நிலை அறியாது அப்படியே கிடக்கிறது, பல மணி நேரம் கஷ்டப்படுறதும்பாங்கல்ல மயக்கம் போட்டா. அது மாதிரி இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் பல மாதங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் தப்பிச்சிக்க முடியும். இந்த 2026ஆம் ஆண்டு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன், கடைசி ரேங்க்கு. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமாக 2வது ரேங்கோ இல்லை உங்கள் ஜாதகம் நல்ல வெயிட்டாக இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க்குள்ள பலன்களை கூட நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள், கோச்சார கோள்கள் அந்தளவுக்கு சரியில்லைங்கிறதால தான். ஏன் இந்த மயக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னாக்கா இந்த ஜென்ம குரு 6ஆம் இடத்ததிபதியாக லக்னத்தில் உட்கார்றப்ப பகை விரோதம் பிரச்சனை வரும். இவன் என்ன பண்ணுவானோ, அவன் என்ன பண்ணுவானோ, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல, இவங்கள்ட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு தெரியல, அந்த பெரிய மனுஷன் நம்மளுக்கு உதவுவாரா, இப்படிலாம் உங்களுக்கு ஒரு பயங்கர குழப்பத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப மன உளைச்சல் அலைச்சலை கொடுத்து மயக்கத்தை கொடுப்பார் உடலால். லக்னத்துக்கு வர்றப்ப மனதால் கஷ்டப்படுறது, ஆக உடம்ப படுத்தும் 12க்கு லக்னத்துக்கு வேலை பார்க்குறப்ப. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கவனம், பகை விரோதம் வராதபடி நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கணும். வெட்டி அலைச்சல் வீண் விரையும் வராதபடி குரு தனக்காரகன்கிறதால பொருளாதார ரீதியாக முக்கியமான முடிவுகள் இந்த 2026 அன்று எடுக்கக்கூடாது. கடக லக்னம் அன்று கடகராசி அன்புள்ளங்கள் நல்ல இல்லை தவிர்க்க முடியாது சார், 2026 பண்ணி தான் ஆகணும், இந்த செலவை இந்த காரியம் பண்ணி தான் ஆகணும், இதை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஜாதக வெயிட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்வளவு சிக்கனமாக முடியுமோ அப்படி பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் நினச்சி செய்யக்கூடிய காரியங்கள் விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் 2ல் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் பிரச்சனை, பேச்சில் வெடுக்குன்னு திட்டி விடுவீங்க, தகாத பேச்சு பேசிடுவீங்க. அப்படி ஒரு பார்ட்னர்ட்ட முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ராகு கேது பயணிப்பார். புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் இனம் புரியாத ஒரு பயம் பீதியை ஏற்படுத்துவார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான் நீங்கள் தப்பிக்க முடியும். எல்லாம் அவர் பார்த்துக்குவார், நம்ம என்ன செய்ய போகிறோன்னு. பேச்சில் ஒரு கவனம், நீங்கள் கண்ட்ரோலாக தான் இருப்பீங்க, பட் உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே உங்களுக்கு தெரியாது, வெடுக்குன்னு பேசிடுவீங்க கோவப்பட்டு. அந்த மாதிரி அந்த ராகு கேது கெடுக்கிறார். இது குடும்பத்தை கெடுக்கும், பேரை கெடுக்கும், பார்ட்னர் வழியாக முறிவு பிரிவு ஏற்படுத்தும். அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய நட்புகளாக இருந்தாலும் சரி, அவங்க வழியாலாம் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால தான் மயக்கம் கலக்கம் வரும். ஐயோ அவங்க போயிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இன்னும் கலக்கத்தில் இருக்கிற மாதிரி. அண்டு உங்களுக்கு 7-8 கூடைய இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கடவுள் பங்குதாரராக மாறிடுவார். சூப்பராக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும், மந்தத்தனம் டல்லில் சோம்பேறித்தனத்தில் இல்லை மாயை அப்படி தடுக்கும், மெடிடேட் பண்ண விடாமல் அப்படி கெடுக்கும். அதனால் மற்றவங்க சூழலெல்லாம் கெடுத்துக்கிறது. முறிவு பிரிவு ராகு கேது மட்டும் செய்ய மாட்டார், சனி பகவானும் செய்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா குருவால் பகை விரோதம் வியாதியை வரவழைக்காம வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை ஏற்படுத்தாதபடி தப்பிச்சுக்கலாம். அண்டு ராகு கேது வழியாக முறிவு பிரிவு தகாத சிக்கல்கள்லாம் வராதபடி, பேச்சில் பேரை கெடுத்துக்காதபடி, எதிர்பாலினர் வகையிலையும் சிக்கல் வராதபடி தப்பிச்சுக்க முடியும். இதே
சனி பகவான் பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட சனியும் ராகுவை போன்று தான் வேலை பார்ப்பார். அவரும் கிட்டத்தட்ட முறிவு பிரிவுக்கு தான் 7, 8 கூடையவன் இல்லையா? உங்க புத்திய வச்சு ப்ராப்பரா டெசிஷன் எடுக்காம, மூத்தவங்க, பெரியவங்க சொல்றத கேட்காம, பெரிய இழப்புகள சந்திக்காதபடியும் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும். இந்த 2026ஆம் ஆண்டு கடக லக்னம் அண்ட் கடக ராசி அன்புள்ளங்களுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அதனால தான் 3rd ரேங்க் குடுத்துருக்கேன். அடுத்து மயக்கம், கலக்கம் காணப்போகும் ராசிகள்ல வர்றது சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்க. சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த மேஜர் கோள்கள் கிட்டத்தட்ட சரியில்லை. குரு பகவான் ஒண்டி 50-50. ராகு கேது சரியில்லை, சனி பகவான் சரியில்லை. ஸோ அதனால ஏன்னா சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து படாத பாடுபடுத்துவார், பேரை கெடுப்பார், தன விரயங்களை கொடுப்பார், குடும்பத்தை கெடுப்பார். அது மட்டுமல்ல, நீங்களே குடும்பத்தை கெடுத்துக்கிற மாதிரி இந்த கேது லக்னத்துல இருந்து கெடுப்பார். 7ல் ராகு இருக்கிறது, இதெல்லாம் பேரை கெடுக்கிறது, தனம் எல்லாம் இந்த இண்டிவிஜுவலோட அந்த பர்சாலிட்டியை கெடுத்து விட்டுற மாதிரியே வேலை பார்க்குது. குரு பகவான் ஒண்டி 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. 2/6/2026 வரைக்குமே அவர் 11ஆம் இடம் இருக்கார். இருந்தாலும் அடுத்து 12ஆம் இடம் விரய குருவாக உச்சமாக இருப்பார். கொஞ்சம் கொடுத்துவிட்டு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு 100 ரூபாயை பிடுங்க பார்ப்பார். நல்ல தசாபுத்தி இருந்தால் தப்பிச்சுக்கலாம், இல்லாட்டி வம்பு. 10 ரூபா கிடைச்சிருக்கும், 100 ரூபா அதுக்கு செலவு வரும். அந்த மாதிரி வேலைகளை இந்த குரு பகவான் கொடுக்குறார். அதனால தான் இது 50-50ன்னு இந்த குரு பகவானை கூட சொல்ல முடியல. 11ஆம் பாவம் நல்லதாக இருக்கே, அப்போ பாதி இது அதாவது 2/6க்கு அப்புறம் அப்போ 5 மாதம் நல்லா இருக்குதே, அப்போ 50-15ல கொடுக்கணும். 3rd ரேங்க் கொடுத்து நீங்கள் கடைசி ரேங்க்குக்கு இழுக்கிறீங்களே அப்படின்னா அது 8 கூடையவனாகவும் வரான். 5, 8 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப திட்டமிட்டு அடித்து தூக்கிறது, இப்போ ப்ராஃபிட்டை பார்க்கறதுலாம் பண்ண முடியாது. நினச்சி பண்ணீங்கன்னா சொதப்போம். ஏன்னா வக்ரம் பெற்று போயும் இருக்கான். எதிர்பாராம தான் உங்களுக்கு லாபத்தை அவர் கொடுப்பார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது பூர்வ புண்ணியாதிபதி பக்கவாக வேலை பார்ப்பார். ஏன்னா மெடிடேஷன் தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய அளவுக்கு கோள்கள் கெடுக்க முடியாது மெடிடேட் பண்ணா. என்னதான் கெட்ட தசாபுத்தி ஏழ்றப்படுத்துறது 6, 8, 12 குறையவன் திசை நடந்தாலும் மெடிடேட் பண்ணீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த மேஜர் கோள்கள்லாம் நெகட்டிவாக இருக்கிறதால தான் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிக்கு இந்த 3rd ரேங்க்னு அதான் லாஸ்ட் ரேங்கை கொடுத்துருக்கேன். இப்போ குரு பகவான் 2/6/2025 வரைக்கும் எதிர்பாராத ஒரு சில நன்மைகளை செய்வார். அதை தான் நான் ஆரம்பத்தில் 10 ரூபாயை கொடுத்துட்டு அடுத்து 2/6க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் 12ஆம் இடத்துல உச்சமா அதிரடியா செலவுகள், பெரிய செலவுகள். அதுலேருந்து மீண்டு வரவே பல வருடங்கள் அதை இஎம்ஐ கட்டுறது, ஹவுசிங் லோன்லாம் போட்டாக்க 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு இஎம்ஐ கட்டுற மாதிரிலாம் போடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அதில் மீண்டு வர அவ்வளோ டைம் எடுக்கிற மாதிரி அந்த குரு பகவான் பண்ணுவார். ஏன்னா உச்சமாக அவர் 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது தான் தவறு. உங்கள் புத்தி வழியாகவும் பெரிய விரயங்களை சந்திக்கிற மாதிரிலாம் வந்துடும். அதனால சுப செலவுகளை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கஷ்டப்பட்டா கூட இன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நம்மளுக்கு, இன் ஃபியூச்சர் நம்ம சந்ததிகளுக்கு நல்லது அப்படின்னு ஏதோ ஒரு சுப விரயங்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறது, அந்த ஆடம்பரம் பண்ணுறப்போ அளவோட பண்ணுங்க, யோசிச்சு பண்ணுங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு செய்யாதீங்க. நீங்கள் எவ்வளவுதான் நெருக்கி செலவு பண்ணணும்னு நினச்சா கூட அதை தாண்டி வேலை செய்கிறதுக்கு சனி பகவானும் வேலை பார்ப்பார். திடீர் செலவுகள், எதிர்பாராத செலவுகள், அறியாமையால செலவுகள், எதிர்பாராத திருட்டு, கையில் இருக்கிறது கெட்டு போகிறது, திருட்டு போகிறது, கையில் உள்ள பொருளை இழக்கிறது, இப்படிலாம் பண்ணி விடுவார். அதனால தான் இந்த 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன். நல்ல மெடிடேட் தான். பயமும் என்ன சார் புத்தாண்டு பலன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இப்படி பேசுகிறீங்களே சார் அப்படிங்காதீங்க. இதெல்லாம் வரப்போகுதுன்னா நல்ல மெடிடேட் பண்ணிக்குவீங்கல்ல. நான் தான் மெடிடேஷன் தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுங்கிறேன். கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுங்கிற என்னுடைய அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிக்கங்க, ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. இதே உங்கள் புத்தியை வச்சுட்டு அப்படி இப்படி பண்ணீங்கன்னா கெடுத்துக்குவீங்க. ஏன்னா லக்னத்திலேயே கேது அப்படி ஒரு ஆராய்ச்சியை கொடுத்து பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவார்.
ஏன்னா கேதுங்கிறது ஒரு நிழல் செவ்வாய் போன்று. செவ்வாய் உங்களுக்கு 4, 9 கூடையவன். பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவரு பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்குறார். அப்போ பெருசா செஞ்சு அகலக்கால் வச்சு பெரிய மரியாதை. ஏன்னா நீங்க சூரியன்ல மற்றவன்லாம் மதிக்கணுன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் தியாகி மாதிரி கொடுத்துவிட்டு, இல்லாட்டி பெருசா ஆடம்பரம் பண்ணிவிட்டு, ஆடம்பரம் பண்ணி அழியறது அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதனால தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்பதான் தப்பிக்கலாம். இந்த சனி பகவானும் பெரிய அளவுக்கு குடும்பத்தை, தனத்தை, பேரை கெடுக்காதபடி கெடுத்துக்கொள்ளாதபடி நம்ம தப்பிக்க முடியும். அது அந்தஸ்து, மரியாதை, வேலை, தொழில் ரீதியாலாம் சனி பகவான் கெடுத்து விட்டுருவார். அப்பதானே பொருளாதாரத்தை கெடுக்க முடியும். வேலை போயிடுச்சுன்னா மரியாதை போகும்ல, அந்த மாதிரிலாம் அது சிக்கல் வரும். அண்ட் உங்க புத்தி சரியா வேலை பார்க்காது. தப்பா முடிவெடுத்துருவீங்க. தப்பான ஆளுங்க கூட சேர்ந்துருவீங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். தப்பான ஆள் இவர் நல்ல ஆளுன்னு நினைச்சு தப்பான ஆளை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டு காலி ஆயிடுறது. ஸோ சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சுமாரா இருக்கு. அதனால தான் 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன். மேஜர் கோள்கள் சரியில்லை. அண்டு குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியா வரான். அவனே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அதிர்ஷ்டத்துல தான், அவன் அருள்ல தான் தப்பிக்க முடியும். இல்லாட்டி பெருசா கிடைக்காது. கிடைக்கிறது கம்மியா கிடைக்கும். செலவு அதை விட பல பங்கு வரும். நிகர லாபம்ங்கிறது இல்லாம போகும். அதனால கம்பல்சரியா மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு சிக்கல் வராது. அண்டு பூர்வ பாக்கியாதிபதியான அந்த செவ்வாயும் 3, 10 கூடையவன் சாரமான அந்த சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு. அது ஓரளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மெடிடேட் பண்ணிட்டா தான் அது கிடைக்கும். ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதினாக்கா லக்னத்துக்கு 9 கூடையவன். மெடிடேட் 9னாலே ஆன்மீக ரீதியான விஷயங்கள். ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தப்பிச்சுக்குவீங்க. எல்லாம் அவ்வளவு செலவு ஏதோ பிஸ்னஸ் நடந்துச்சுப்பா, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடத்தை நிகர லாபம் வராட்டியும் பெரிய நஷ்டம், பெரிய சிக்கல் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். அடுத்து மயக்கம், கலக்கம் காணம் போகும் ராசிகளில் வர்றது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள். இவங்களுக்கு ஏன் இந்த 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன், இந்த மயக்கம் கலக்கம் காணம் போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேஜர் கோள்கள் எல்லாம் 50-50ன்னு ஆயிடுறாங்க. குரு பகவானும் 50-50 இருக்கார். சனி பகவானும் 50-50 அண்ட் ராகு கேதுவும் 50-50. இது மதில் மேல் பூனை போல இருக்கு. கரணம் தப்புனா மரணங்கிற ஸ்டேஜில். அதனால தான் இவங்களுக்கு 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த குரு பகவானை பார்க்குறப்ப இவங்களுக்கு மிக சூப்பர். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு 2-5 கூடையவன். அவன் ஆரம்பத்தில் 2-6-2026 வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்து அப்படி ஒரு அழிச்சாட்டியம் அலும்பு பண்ணிட்டு இருப்பார். இந்த குரு பயிற்சி ஆன பிறகுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது ஓரளவு 50-50ன்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற கோள்கள் எஃபெக்டு ப்ளஸ் இது வேறு ஆரம்பத்திலே வக்ரமாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் அப்புறம் ஸ்திர ராசிங்கிறது 9ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் போய் புத்திக்குரியவன் உச்சமாகறான். அப்போ ரொம்ப அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணி, ஏன்னா நீங்கள் பொதுவிலேயே வித்தியாசமான ஆட்கள், அதனால தான் திட்டுவேன் உங்களை. விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்புள்ளங்களை செல்லமாக திட்டி விடுவேன். அது சொல்லலை, ஏன்னா பல பேர் கமெண்ட்டில் திட்டுறீங்க. நான் அதனால் விடுறேன். ஏன்னா நீங்கள் வெடுக்குன்னு உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவங்கள பற்றி கவலையே பட மாட்டீங்க. தனுஷை விட தாண்டி நீங்கள் இருப்பீங்க. தனுசும் விருச்சிகம் போட்டி போடும். அந்த மாதிரி அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டீங்க. இப்போ பாதகஸ்தானத்தில் போய் குடும்பத்திற்குரியவன், தனத்திற்குரியவன், தனக்காரகன் அண்டு புத்திக்குரியவன், புத்திரர்கள், குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டத்துக்குரியவன் போய் பாதகஸ்தானத்தில் போய் உச்சமாக பெருசாக கிடைச்சதே சரி. ஹார்ட் அட்டாக்கை சொல்லுவாங்க. அதாவது பெரிய டேஞ்சரான கெட்ட விஷயங்கள் இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் ஆகும்னு கிடையாது. நல்ல சந்தோஷமான ஒரு சாதாரண ரிச்சாக்காரன் இல்லை சாதாரண ஆட்டோக்காரனுக்கு
ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000 கிடைக்கிறப்பயே ஹார்ட் அட்டாக் வரும். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு. அது மாதிரி பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் வரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குங்கிறதால தான் 3rd ரேங்க் போட்டுக்கிறேன். உங்களுக்கும் கம்பல்சரியா மெடிடேஷன் அவசியம். இல்ல 50-50னாக்க ஏன் சார் 3rd ரேங்க் போடுறீங்க? அட்லீஸ்ட் 2nd ரேங்காவது போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா 2 5 கூடவன் 8ல இருக்கான். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் உங்க புத்தி சரியாக வேலை பார்க்காது. தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகளை நீங்க ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விரயத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனம் கிடைக்கும். அது அப்படியே கெடுத்துருவீங்க. பேரு கிடைக்கும். பேரை கெடுத்துக்கிற மாதிரி முடிவு எடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு. உங்க வித்தை திறமை காட்டுவீங்க. அது நல்லது தான். ஆனால் எதிர்பாராம தான் நடக்கிற மாதிரி இருக்கும். 2/6/2026 வரைக்கும். அப்போ சொதப்பல்களாக தான் வருது. 2/6/2026 அப்புறம் உச்சமாக போகிறார். 5ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது சூப்பருங்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கே கொடுக்கணும். பட் மேஜர் கோள்களான சனி, ராகு, கேது கெடுக்கிறதால தான் இந்த புத்தாண்டு பலத்தை நான் 50-50ன்னு போட போய் மற்றதெல்லாம் 2 நெகட்டிவாக வர்றதால 3rd ரேங்க் போட்டிருக்கேன். இப்போ உச்சமாக இருக்கிறதும் உங்களுக்கு பாதக ஸ்தானமால இருக்கு. வச்சா குடுமி, சரச்சா மொட்டைன்னு இந்த எண்டில் அந்த எண்டு எடுப்பீங்க. அது தவறி போய் தவறா போயிடுச்சு, உங்களுக்கு ஒத்து வராததானுச்சுனாக்க வம்பு. ஸோ எப்படியெல்லாம் இந்த குரு பகவான் கெடுப்பார் அப்படின்னா, பணத்தை கொடுத்து விரயத்தை கொடுத்து கெடுப்பார். அந்த மாதிரி வேலைகளை பார்ப்பார். வித்தை திறமை மூலமாக அதை சமாளிப்பீங்க. பணம் வர்ற மாதிரி பண்றதுக்கு அவர் செய்வார். பணம் வர வைப்பார். உங்க வித்தை திறமையை காட்டி அதை அப்படியே காலி பண்ற மாதிரியும் பண்றாரு. அதனாலதான் 50-50ங்கிற. அண்ட் ராகு கேதுவை எடுத்துட்டீங்கன்னாக்கா கடுமையா உழைக்கணும். புதுசா கத்துக்கணும். படிக்கணும். இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் நிறைய படிக்கணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் படிக்கணும். பயங்கர ரிஸ்கியா. ஆனால் வித்தை மேம்படும். அதுக்கு கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கு. உழைச்சா கிடைக்கும். ஆனால் நீங்க யாரு? காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசி. சோம்பேறி. இஷ்டத்துக்கு படுக்கிறது, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது. ஒரு ஒழுங்கே இருக்காது. உங்க இதுல ஒரு ஒழுங்குங்கிறதே வராது. அதனால தான் விருச்சிகத்தை அப்படி திட்டுவேன். அவங்க ஒரு இதுப்பா சொல்றதை கேட்க மாட்டாங்கப்பா அப்படி இப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ ஒரு வாழ்க்கை ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால தான் அது ஒத்து வராத மாதிரி தான் அவன் ஒரு பைத்தியன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான தன்மை இருக்கிறதால நீங்கள் கடுமையாக ரெகுலராக ஒரு 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 காரியம் செய்கிறோம் அப்படின்னு. இப்போ மெடிடேஷன்னா ஒரே இடம் ஒரே நேரம்ங்கிறேன். நீங்கள் செய்வீங்களா? ஆனால் இந்த விருச்சிகத்தில் தான் உச்சத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆன்மீக ரீதியா, பொருளாதார ரீதியா உச்சத்தை தொடுபவர்களும் அவங்க தான். ஒரு கம்பெனியோட சிஓவா இருப்பாங்க. பெரிய இதுல தலைவரா இருப்பாங்க. அதே ஆளுங்க தான் ரவுடி, ஜெயிலில் இருக்கிறது, மோடுமுட்டி, பைத்தியம், கிராக்குன்னு பேர் வாங்குற மாதிரியும் மாட்டுவாங்க. அது மாதிரி இந்த ராகு கேது உழைச்சாதான் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க உங்க இயல்புபடி உழைக்க மாட்டீங்க. மெடிடேட் பண்ணிட்டாதான் ரெகுலரா சின்சியரா செய்வீங்க. தொடர் முயற்சி தான் வெற்றி தரும். முயற்சி அப்படி விட்டு விட்டு பண்ணுறது, இஷ்டத்துக்கு பண்ணுறது கிடைக்காது. இப்போ தொடர் முயற்சியை வச்சுக்கணும். அப்போ தான் 3rd ரேங்க்லேருந்து 2nd ரேங்காவோ இல்லை நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா 1st ரேங்காவோ மாறலாம். சனி பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆகாத கோள். நீங்கள் லக்னாதிபதி செவ்வாய்னா நெருப்புக்கோள். அது ஐஸ் கட்டி போல மந்தத்தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த கோள் புத்தியில் இருக்கிறப்ப என்ன ஆகும்? மந்துன்னு மூளை வேலை செய்யாது. பொதுவாகவே நீங்கள் ஆம்பிங்க. ஒரு இது டக்குன்னு புரியாது. லேட் ஆகும். ஏன்னா உங்க வித்தைக்குரியவன், முயற்சிக்குரியவன் சனி பகவான். சனி பகவான்லாம் லேட்டு. முயற்சி எடுக்கிறப்பையும் லேட்டு. புரிஞ்சிக்கிறதும் அப்படியா அப்படின்னு லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு தன்மை. இதில் 5ல் போய் புத்தியில் உட்கார்றப்ப, அதிர்ஷ்ட பூர்வ புண்ணியத்தில் உட்கார்றப்ப அது டோட்டலாக கெடுக்கும். எதெல்லாம் கெடுக்கும்? லாபத்தை கெடுக்கும். ஆக்டிவாக உடனே வேலை பார்த்தா தானே. ராகு கேது வேலை பார்த்தா தான் கொடுப்பாருன்ற. இந்த சனி பகவான் மந்தத்தனத்தை கொடுத்து வரக்கூடிய லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவார். மேலும் பேரை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவார். அதுல கவனம் தேவை. அண்ட்
எப்படி குடும்பத்த கெடுத்துக்குவார்? பேர் என்ன? தப்பான அதான் சொல்லுவாங்கல்ல, "நீ யாருன்னு தெரிஞ்சுக்க உன் ஃப்ரெண்ட சொல்லு" அப்படின்னு. நீங்க ஒரு தப்பான ஆள சூஸ் பண்றது, தப்பான ஆள ஆ ஃப்ரெண்டா மாத்திக்கிறது, இப்படிலாம் பண்ணி அதன் மூலம் பேரு கெடுத்துக்கிறது, விரயமாக்குறது, சிக்கல் ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயசு பசங்க முக்கியமாக கல்யாணம் பண்ணிக்கிற மாரி இருக்கிறவங்க, இல்ல லவ் பண்ணக்கூடியவங்கலாம் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். தப்பான ஆள சூஸ் பண்றது, தப்பான ஆளுட்ட மாட்டிக்கிறது, லைஃபே போயிடுச்சுன்னு அப்புறம் வருத்தப்படுறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள இந்த சனி பகவான் குடுக்குறார். ஏதோ ஒரு மந்தத்தனத்த குடுத்து இருக்கிற ஒரு 50 நெகட்டிவ் கண்ணுக்கு தெரியாது. ஒரு 5 பாசிட்டிவ் ஒண்டி நெனச்சிட்டு ஓகேம்பீங்க. சில பேர் பெரிய சக்சஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பாசிட்டிவ் இருந்தா பாசிட்டிவா பார்ப்பாங்க. அது உங்களுக்கு நேரம் சரியில்லைங்கிறப்ப தப்பா இது பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாரி தோல்வியாளர்கள் 50 பாசிட்டிவ பார்க்காம 5 நெகட்டிவ் இருக்குன்னா பார்த்துட்டு தோல்வி அடைவாங்க. நீங்க இந்த கொஞ்சோண்டு இருக்கிற பாசிட்டிவ வச்சுட்டு அவ்வளவு இருக்கிற நெகட்டிவா உங்க கண்ணுக்கு தெரியாதபடி அறியாமையில நீங்க மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், அவங்கள சூஸ் பண்றப்ப நல்ல நிதானமாக பொருத்தம் பார்த்து தான் சேர்த்துக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் இப்ப நீங்க செய்யக்கூடியது இந்த 2026ல எடுக்கக்கூடிய முடிவுகள், பின்விளைவுகள நீடித்த சிக்கல்கள, துன்பங்கள ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல தசாபுத்தின்னா தப்பிச்சிருவீங்க. மெடிடேட் பண்ணுங்க. கெட்ட தசாபுத்தினா கூட பெருசா கோல்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன். மெடிடேட் பண்ணலன்னா விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி அன்புள்ள ரொம்ப டேஞ்சர். என்ன சார் 5 கூடயும் உச்சமா இருக்கான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதால தான் 3rd ரேங்க் போட்டிருக்கேன். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, தப்பிச்சுக்கங்க. அடுத்து மயக்கம், கலக்கம் காணம் போகும் ராசிகள்ல கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் வருகிறார்கள். இவங்களுக்கும் இந்த 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன். ஏன் இவங்களுக்கு இது மாதிரி மயக்கம், கலக்கம் காணம் போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன், 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க, குரு மட்டும் 50-50 ஓரளவு நன்மையை செய்கிற மாதிரி. மேக்சிமம் டைம் கெடுதல் 7 மாதங்கள், ஒரு 5 மாதங்கள் சில அதிர்ஷ்டங்களை கொடுக்குற மாதிரி இருக்கார். 7 மாதங்கள் கெடுதல். அதனால தான் 3rd ரேங்க் வருது. சனி அண்டு ராகு நாட் ஓகேங்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு சரியில்லை. 2ஆம் இடத்துல அது ஆக்சுவலா விடுபடுறார். 7.5 முடிய போகுது. ஆனா போறப்ப நல்லது பண்ணும். கடைசி 6 மாசம் தான். இந்த சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி தான் நல்லது வரும். இப்ப 3ஆம் சுற்றாக இருந்தா ஆயுளுக்கு கண்டம்லாம் கொடுக்கும். 2ஆம் சுற்றா இருந்தா ஓரளவு பொங்கு சனியாக நல்லபடியாக இருக்கும். அது உங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும். பொதுவாக 7.5யின் பிடியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெருசா நன்மையை செய்ய மாட்டார். சோதனைகளை தான் அதிகமாக கொடுப்பார். அடுத்தது இந்த ராகு கேதுவும் லக்னம் அண்ட் ராசியில இருந்து மற்றவங்கள சூழலை உங்களையும் கெடுக்கும். குடும்பத்துல பிரச்சனை, பார்ட்னர்கிட்ட பிரச்சனை. ஏன்னா இது கால சர்ப்ப தோஷம்பாங்க. இது நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுகக்கேடுகளை ஏற்படுத்தும். அதன் மூலம் பெரிய அளவுக்கு விரயம், பேரை கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது வரும். எதிர்பாராத பல கெட்டவைகள் நடக்கிற மாதிரி பண்ணும். இதெல்லாம் தேவையில்லாத இந்த 2026ல உங்களை அறியாம பேசி கெடுப்பீங்க, விரயம் பண்ணிடுவீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்ததிபதி 2ல இருக்கிறப்ப வரவு கிடைக்கும். அலைச்சலுக்கு பல தடவை அலைஞ்சி ஒரு விஷயத்த ஒரு டைம் போனோம், செஞ்சோம், பார்த்தோம், முடிச்சோன்னு இருக்காது. அலைச்சலோடு அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு அவர் லாபத்தை கொடுப்பார். அது அப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, குரு பகவான் கொடுக்கறத சனி பகவான் கெடுத்துருவார். குரு ஆக்சுவலா உங்களுக்கு 11ஆம் பாவத்தை பார்ப்பார். இது 5ல இருந்து அந்த லாபத்தை அவர் கொடுக்கறத சனி பகவான் கெடுத்து விடுறார். இதுல யாரு பெரியவங்கன்னு? குருவை விட குரு 1 வருஷம் தானே ஒரு ராசிய. அதுலயும் இப்போ உங்களுக்கு 2/6/2026க்கு அப்புறம் 6ஆம் இடம் வந்துடுவார். அப்ப அவரும் அந்த லாபத்தை கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாசம்
லாபத்தை கொடுக்கறதுக்கு இருக்கார். அதையும் அந்த சனி பகவான் பார்த்து கெடுப்பார். ஸோ அதனால தான் இந்த 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன். பொருளாதார ரீதியா ப்ராப்பரா அக்ரிமெண்ட்டு, ப்ராப்பரான டீடு இதெல்லாம் கொடுத்து நீங்க பண்ணிட்டா தான் நல்லது. உங்க வித்தை திறமையை மேம்படுத்தி கொள்ள ஒரு நல்ல பயிற்சி அதை எடுத்துக்கணும். அலட்சியமா இருக்கக்கூடாது. புத்தி ஓரளவு பாசிட்டிவா வேலை பார்க்குமா அப்படின்னாக்க அது கன்ஃபியூஷனை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. 5க்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதி, பார்ட்னர்ஷிப்புக்குரியவன், அப்படி ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துற மாதிரி கேதுவோட சாரத்துல அவர் இருந்துட்டு இருக்கார். அண்டு சுக்கிரன் சுயசாரத்துல இருக்கிறது பிளஸ்ஸு. அவன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அது நல்லது தான். இருந்தாலும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைச்சி அதுவே பாதகமா மாறும். அந்த பெரிய அளவுக்கு வந்த லாபத்தை இன்னும் அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணுவீங்க. இன்னும் அதிகமா கிடைக்குமே. சில இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வட்டி ஒழுங்கா கொடுக்குறாங்க. இப்போ ஏதோ பொய்யா அந்த பொருளாதார குற்றங்கள் நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத்தனை சதவீத வட்டி தரேன், இத்தனை பங்கு அதிகம் தரேன், இப்படி இப்படின்னு ஏதாவது அட்ராக்டிவாக ஸ்கீமை சொல்லி அது ஒரு சில மாதங்கள் அதை ஒழுங்கா கொடுக்குற மாதிரி கொடுத்து, இவங்க ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஏதாவது ஒழுங்காக தான் கொடுக்குறாரு, சரியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு 2-3 மாதம் 4 மாதம் பார்த்துக்கிட்டு வீடு அடமானம் வச்சு எதையாவது அடமானம் வச்சு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு இதில் போடுவாங்க. இம்ப்ரூவ் ஆகிடும், வளர்ச்சி வரும்னு. பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலி பண்ணுற மாதிரி பாதகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இன்னும் நிறையா லாபம் கிடைக்கும்னு சொல்லி போட்டு காலி பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி செய்கிற மாதிரி தான் இந்த மேஜர் கோள்கள் வேலை பார்க்குது. குரு பகவான் 2-11 குடையவன் 5ல் இருக்கிறது பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும். ஒரு 5 மாதங்கள் அது வர்றதையே சனி பகவான் கெடுப்பார். தட் இஸ் லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் நீங்களே கெடுத்துக்குவீங்க. உங்க லக்னாதிபதியே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வரார். அவர் வருகின்ற லாபத்தை அப்படியே டோட்டலா காலி பண்ற மாதிரி. அதனால தான் உங்களுக்கு 3rd ரேங்க் போட்டிருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும், அதர்வைஸ் வம்பு. இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, மயக்கம் கலக்கம் காண போகும் ராசிகள் இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி காலம்பரை ஏஞ்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருப்போமா, ப்ரஷ் பண்ணாமல் இருப்போமா, வாய் கொப்பளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, அது எவ்வளோ கம்பல்சரியாக பண்ணுவோம். அதே போலயே அன்றைய நாளை துவங்குவதற்கு முன்னாடி ஒரு 20 to 30 மினிட்ஸ், ஒரு 25 வயசு அதுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம், சின்ன பசங்களாக இருந்தால் 20-25 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னாக்கா 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க 10 to 15 மினிட்ஸ் குறையாம. ஏன்னா அப்போதான் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு கெட்ட கெட்ட எண்ணங்கள் பிரச்சனைகள்லாம் வரும். பெரியவங்க 25 வயசுக்கு மேலேன்னா 15 நிமிஷம் வரைக்குமே அது மாதிரி வரும். கெட்ட கெட்ட எண்ணங்கள் குப்பைகள்லாம் வெளியில் போன பிறகு தான் இந்த சமநிலைக்கு வருவீங்க. அதனால மெடிடேஷன் கம்பல்சரி. கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு அதனால தான் 3rd ரேங்க் கொடுத்து மயக்கம் கலக்கத்தில் போட்டேன். நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் நீடித்த பிரச்சனையை கொடுக்கறது, இந்த எந்திரிக்க முடியாதபடி எப்படி மீண்டு வர்றது, எப்படி பேரை காப்பாற்றுறது, பேரை இழந்தது தான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் கொண்டு போகிற மாதிரி வரும். அவ்வளோ நஷ்டம், இதை எப்படி மீண்டு வர்றதுங்கிற ஒரு 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 தன்மையெல்லாம் ஏற்படுத்தும். நல்ல தசாபத்தி இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், 20 to 25%. கெட்ட தசாபத்தியாக இருந்தால் டேஞ்சர் ஆகிடும். ஓரளவு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா இது மாதிரிலாம் பிரச்சனை வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கிற மாதிரி தப்பிப்பீங்க. ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு புத்தி சரியாக வேலை பார்க்காது, பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி தான் சூழல்கள் இருக்கு. சனி பகவானும் அப்படிதான் பண்ணுவார். உங்க வித்தை திறமை, சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் வழியா பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். உங்க வித்தை திறமெல்லாம் பலிதமாகாது. சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாலாம் சிக்கல்கள் வரும். அண்ட் மேலும் பார்ட்னர் வழியா, குடும்பத்தினர், பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க வழியாலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்க வழியாலாம் பிரச்சனை. அண்டு பெரிய அளவுக்கு லாபம் கெடுறது. குரு பகவான் அந்த 5 மாசமா கொடுக்குற லாபத்தை கெடுப்பார்ன்னு இருக்கேன். யாரு? சனி பகவான் கெடுத்து விட்டுருவார், விரயமாக்கிடுவார். அதனால ரொம்ப சிக்கனமா
பேச்சு பேசுறதுலையும், செலவு பண்ணுறதுலையும், சாப்பாடு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3வது சுற்றுனா ஆயிலுக்கே கண்டம் வர வைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எதையாவது உருப்படா சாப்பாடு வீணாக போகுதுன்னு எதையாவது சாப்பிட்டு கிட்டத்தட்ட அவங்க 3வது சுற்றுனாலே அவங்களுக்கு ஒரு 30 அந்த தாண்டி ஒரு 50, 60 வயசை தாண்டி இருக்கும். 30னா 60 ஒரு 50 தாண்டியாவது அந்த 3வது சுற்று வர்ற மாதிரி வந்துடும். ஏன்னா பிறக்கிறப்பயே இந்த 7.5 இருந்துச்சுன்னாக்கா அவங்களுக்கு தான் இந்த 60 வயசு வரும். 7.5ல கடைசி நேரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, விரையச்சனியாக இருக்கிறது தான் ஸ்டார்டிங்கு. அது முடிய போகிறது. அப்போ ஒரு 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயணிக்கிறப்ப பிறந்திருந்தாங்க ஒரு 50 வயசுலேயே அது இதாகும். அது பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த சனி பகவான் சரியில்லை, ராகு கேது சரியில்லை, குரு பகவானும் 5 மாதம் நல்லது பண்ணுறார், பாதிக்கு மேற்பட்ட நாட்களில் கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்கார். அதனால குரு பகவான் இந்த 5 மாதம் கொடுக்கறத, மே மாதம் வரைக்கும் கொடுக்கறத மீதி 7 மாதத்துக்கு அவர் கொடுக்க மாட்டார்னு பத்திரமா வச்சுக்கோங்க. ஓவராக செலவு பண்ணி யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சொல்லி கெடுத்துக்கிறது, இல்லை வட்டிக்கு விடுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணுறது, யாரோ கேட்டாங்க ஆத்திர அவசரத்துக்குன்னு பண்ணுறது இல்லாமல் வட்டிக்கு விடுறது, இப்படிலாம் பண்ணி கெடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கவனமாக இருக்கணும். மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2026 மயக்கம் கலக்கம் காணப்போகும் ராசிகளில் இந்த 4 ராசிகள் வந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். இந்த மயக்கம் கலக்கம் வர்றது கண்டிப்பாக கோச்சார ரீதியாக 20-25% நடக்கும். மீதி 75% உங்களுடைய தசாபுத்தி 3/4 அதை பார்த்துக்கணும். மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப, இப்போ நேரம் சரியில்லைங்கிறப்ப நிதானமாக பிஹேவ் பண்ணணும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.